Myself Sushmita and my team members Varsha, Kalayarsi and Arundhati, pursuing our second year BCom in Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science, is here to present a case study. Case study என்னன்னா மைக்கேல் அப்படிங்கிற மேனுஃபேக்சரர் சோஃபியா அப்படிங்கிறவரோட கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா ஜான் 31st 50 கஸ்டம் பேஸ்ட் டெஸ்க்ஸை டெலிவர் பண்ணி ஆகணும். அதோட டோட்டல் ப்ரைஸ் 2 lakhs. சோஃபியா 50,000 பே பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மைக்கேலால் ஆன் டைமுக்கு எல்லா டெஸ்க்ஸையும் டெலிவர் பண்ண முடியல. ஸோ சோஃபியா அப்படிங்கிறவங்க வேற ஒரு டீலர்கிட்ட 3 lakhs ஹையர் ப்ரைஸ் பே பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் வாங்கிடுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் மைக்கேல் கூட இந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ சோஃபியாவுக்கு என்னென்ன ரெமெடிஸை அவங்களால மைக்கேல் கிட்டேருந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Remedies for breach of contract la first topic damages the most of the legal remedy. அதுல வந்து மொத்தம் 3 types இருக்கு. first type வந்து compensatory damages. அப்படினா மணி வேல்யூ படி அவங்க பே பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து சோஃபியாக்கு 50,000 லாஸ் ஆயிருக்குல்ல, அதை வந்து மைக்கேல் காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் compensatory damages. அடுத்து ஸ்பெஷல் damages அப்படினா சோஃபியாக்கு லாஸ் ஏற்பட்டிருந்தா அந்த லாஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ வந்து சோஃபியாக்கு 1 lakh லாஸ் ஏற்பட்டிருக்கு, அந்த லாஸை வந்து மைக்கேல் கிளைம் பண்ணணும். அடுத்து லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட்ல ஏற்கனவே இஃப் டிலே அப்படி ஆச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போது மைக்கேல் வந்து சோஃபியாவுக்கு கரெக்டான டைமில் அவங்களோட ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணலை. ஸோ அதனால் சோஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு டீலர் கிட்ட இருந்து அவங்களோட பொருளை வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்க ஃபினான்ஷியலாக சில லாஸஸ் பார்க்குறாங்க. ஸோ அப்போது 2 பேரும் மைக்கேலும் சோஃபியாவும் சேர்ந்து இந்த கான்ட்ராக்டை மியூச்சுவலாக பேசி கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா வந்து அட்வான்ஸாக பே பண்ண மைக்கேல் கிட்ட ப்ராடக்ட்டுக்காக அட்வான்ஸாக பே பண்ண அந்த 50,000 மைக்கேல் கிட்ட இருந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெமெடிஸுமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெமெடிஸ் ஆஃப் breach of contractல நெக்ஸ்ட் டாபிக் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா மைக்கேல் அண்ட் சோஃபியா ஒரு கான்ட்ராக்டுள்ள என்ட்ரு ஆகிருக்காங்க. அதாவது ஜான் 31st மைக்கேல் வந்து சோஃபியா கேட்குற அந்த டெஸ்க்ஸை டெலிவர் பண்ணுறேன். ஆனால் மைக்கேலால் அந்த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இதை வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ரெமெடி மூலம் எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம்னா அந்த டெஸ்க்ஸை நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா அந்த லாஸஸை கிளைம் பண்ண சொல்லலாம். பட் ஏற்கனவே அவங்க வேற ஒரு டீலர் கிட்ட டெஸ்க் வாங்கினால இந்த ரெமெடி ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மறுசீரமைப்பு. இப்போது சோஃபியா இந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டில் அவங்க என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபினான்ஷியலாக நிறைய சஃபர் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 1 lakh கொடுத்து இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ரா 1 lakh கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் அதோட வேஜஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து மைக்கேல்லேருந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா அவங்களோட அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏற்பட்ட எல்லா சஃபருமே வந்து மைக்கேல் பேர் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணலாம். Remedies of breach of contract என்னென்ன அப்படின்னா damages, specific performance, restitution of contract and restitution, injunction. முதல்ல compensatory damages அப்படின்னா சோஃபியா மைக்கேல் கிட்ட பே பண்ண அந்த 50,000 அவங்க வாங்கிக்கலாம். consequential damages அப்படின்னா சோஃபியா வந்து மைக்கேலால தான் எனக்கு லாஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடிஷ்னல் சார்ஜஸும் சேர்த்து வாங்கிக்கலாம். லிக்விடேட்டட் அப்படின்னா கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா இன் கேஸ் ஆஃப் டிலே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களோட டேமேஜஸை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். சோஃபியாவும் மைக்கேலுக்கும் இருந்த அந்த கான்ட்ராக்ட் டீல் வந்து ஒத்து போகலை அப்படின்னா அவங்க லீகலாக கோர்ட் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ கோர்ட் வந்து 2 ஆர்டர் தான் கொடுக்க முடியும். ஒன்று டெஸ்க்கை டெலிவர் பண்ணணும், இல்லைன்னா அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும். டெஸ்க்கை டெலிவர் பண்ணுறதுனால சோஃபியாவுக்கு எந்த யூஸும் இல்லை, ஏன்னா அவங்க ஏற்கனவே வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஸோ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது தான் கோர்ட்டோட ஆர்டராகவும் இருக்கும். அடுத்து ரெஸ்கஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் ரெஸ்டிடியூஷன். ரெஸ்கஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் 2 பேருமே ஒத்து போகலை அப்படின்னா அவங்க பே பண்ண அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு 2 பேருமே கான்ட்ராக்ட் வந்து விலகிக்கலாம். அடுத்து இன்ஜெக்ஷன்.
breach of